வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி சாப்டர் நம்பர் 1 பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் லொக்கேட்டிங் த மேப். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதில் நம்ம மேப்னா என்ன, அதோடைய காம்போனன்ட்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டைரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேப்பிங் த எர்த். Mapping the earth is a little more difficult because our planet is not a flat surface. It nearly has the shape of sphere. We say nearly because it is not a perfect sphere, but it is slightly flattened at the poles. However, in practice, we will consider it to be spherical. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்து அதை ஃப்ளாட்டாக எர்த்து ரவுண்டாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் அதோடைய கண்டிஷன்லாம் ட்ரா பண்ணணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நாட் பர்ஃபெக்ட்லி ஸ்பியர், அதாவது கரெக்டாக பர்ஃபெக்ட் ஸ்பியரில் கிடையாது. ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் அந்த நார்த் போல் சவுத் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃப்ளாட்டாக ட்ரா பண்ணுறதுன்றது இம்பாசிபிள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது ஆக்சுவலாக கரெக்டாக வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை என்ன சொல்கிறேன்னா இது கரெக்டான ஸ்பியர் கிடையாது. இது கன்சிடர் டு பி எ ஸ்பெரிக்கல்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்டிங் த ஸ்பியர் ஆக்சுவலி ஆன் த ஃப்ளாட் ஷீட் ஆஃப் த பேப்பர் இஸ் நாட் பாசிபிள். டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் பீல் அண்ட் ஆரஞ்ச் இன் சச் எ வே that you have just 3 or 4 large pieces of the skin, then try and flatten them on the table. You will see that you cannot do without tearing at the edges. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆரஞ்சை 3 or 4 பீசஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதை ஸ்கின்னை பீல் பண்ண சொல்கிறாங்க. பீல் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃப்ளாட்டாக டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், சென்டரில் நல்லா பல்ஜான மாதிரி இருக்கும். அதை ஃப்ளாட்டாக ஆக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக டியர் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா க்ளோபும் அதாவது எர்த்தும் ஸ்பெரிக்கலாக இருக்குது. இதை நம்ம ஃப்ளாட்டாக ட்ரா பண்ணுறதுன்றது இம்பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன், நவ் கன்சிடர் எ க்ளோப் which is sphere on which a map is drawn. This may be a map of the earth, moon, the planet, Mars, the stars and constellations in the sky, etc. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ளோப்னா என்னென்னா இட் இஸ் த மாடல் ஆஃப் த எர்த். எர்த்தோடைய ஒரு மாடல், உலக உருண்டை டேபிளெல்லாம் வச்சுருப்பாங்களா, அதை தான் க்ளோப்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் த எர்த். ஸோ இது திஸ் மே பி எ மேப் ஆஃப் த எர்த். இது மேப் ஆஃப் த எர்த்தாக இருக்கலாம், இல்லைனா மூனாக இருக்கலாம், மார்ஸ் பிளானட்டோடைய மேப்பாக இருக்கலாம், ஸ்டார்ஸோட இதாக இருக்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா கான்ஸ்டலேஷன்ஸ்னால் என்னென்னா குரூப் ஆஃப் ஸ்மால் ஸ்டார்ஸ். அங்கங்கே பார்த்திங்கன்னா விண்மீன் கூட்டங்கள் இருக்கும்ல, அதோடைய மேப்பாக கூட இருக்கலாம். த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் லைக் ஒன் ஷோன் இன் த drawing on the next page is a sphere that is generally made up of metal, plastic or cardboard. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளோப் மாடல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கலாம், இல்லைனா கார்ட்போர்டில் செஞ்சுருக்கலாம், அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா மெட்டல்லையும் செஞ்சுருக்கலாம். Here we will study the globe representing the earth's geography. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த குளோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா எர்த்தோடைய ஜியோகிரஃபி. எங்கே சீ இருக்குது, எங்கே லேண்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு மாடலுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா குளோப்னு சொல்கிறாங்க. Because the globe and the earth have the same spherical shape. ஏன்னா ஆக்சுவல் எர்த்தும் குளோபும் சேம் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக தான் இருக்குது. A globe will better represent the geography of the earth than the flat map. இந்த குளோப் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மேப்பை விட கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. Next one, understanding coordinates. Imagine a big market in a city or town with neat rows of shops, all the same size. You want to meet your friend
friend at a stationery shop inside the market, but your friend does not know where the shop is. So you would give this directions like meet me at 6 p.m. at the 7th shop in the 5th row from the entrance. This will allow your friend to preciously determine your locations. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்ஸ்னால் என்னென்னா ரெண்டு லைனோடைய கனெக்ஷன் ஜாயிண்ட்டை வந்துட்டு நம்ம இந்த ஜாயிண்ட்டை வந்து கோஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணுறத கூட கோஆர்டினேட்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த மீட் பண்ணுறேன்னு சொல்கிற லொக்கேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து அந்த மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எப்படி சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வரணுன்றத 6 PM வந்து வரணும். எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா 7th ஷாப் எங்கே இருக்குன்னா 5th ரோவில் வந்து இருக்குது. 5th ரோவில் இருக்க 7th ஷாப்புக்கு வந்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் அவங்களுடைய டைமையும் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து ப்ரீஷியஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Now consider a chessboard to record move by advanced player letter are placed alongside the main piece from A to H. See the image and the number from 1 to 8 in between the two sides. This simple system allows player to mark each square and record every move. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், செஸ் போர்டை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து A to H வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 8 வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் பிளேயரால் வந்துட்டு அவங்களுடைய மூவை வந்து கால்குலேட் பண்ணி எழுதி வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எந்த காயின் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்குன்றத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா this simple system allows the player to mark each square and the record every move. Here the white side has just opened the game by moving the queen's pawn 2 squares forward, very common opening. So the pawn is said to have moved from D2 to D4. ஸோ இங்கே குயின்ஸ்க்கு பக்கத்தில் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே D2லேருந்து Dயில் 4க்கு வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோடைய ஜாயிண்டிங் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்கிறோம். This system used in these two examples may be called a system of coordinates. ஸோ இங்கே கொடுத்த ரெண்டு எக்ஸாம்பிள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கிறதும் செஸ் போர்டோடைய மீட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கோஆர்டினேஷன்ஸ். Thanks to their two coordinates, the stationery shop as well as the chess square on the chessboard can be preciously determined. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்மளை வந்து கோஆர்டினேட்னா என்னன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண முடியும். Similarly, system of coordinate is used in the world of map to determine the location of any place on the map. Let us see how this system works. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப்லேயும் வந்து நமக்கு வந்து ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா நமக்கு கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் latitudeனா என்னென்னு பார்த்தீங்கன்னா let us return the globe. It is easy to identify the north pole and the south pole on it. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோப் இருக்குன்னா அதோடைய டாப் சைடு வந்துட்டு நம்ம வந்து நார்த் போல்னு சொல்லுவோம், பாட்டம் சைடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் போல் சொல்லுவோம். ஸோ டாப் சைடு இஸ் நார்த் போல் அண்ட் பாட்டம் சைடு இஸ் சவுத் போல். ஸோ இந்த ரெண்டு போல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா rotate the globe வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். while it rotate the fixed point at the top and bottoms are two poles. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 poles வழியாக வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆஃப் வே பிட்வீன் தெம் த இஸ் ஈக்வேட்டர். இப்போ இந்த குளோபுடைய இந்த ஆஃப் வேவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஈக்வேட்டர்னு சொல்கிறோம். இந்த பூமி உருண்டையில் வந்து பாதியாக வந்து ஷேர் பண்ணான்னா அதுதான் வந்துட்டு ஈக்வேட்டர். Imagine that you stand in the equator and travel towards the
one of the pole, your distance from the equator is increased. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேட்டரில் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷன் நோக்கி மூவ் பண்ணி போகிறீங்கன்னா அப்போது உங்களுடைய டிஸ்டன்ஸ் வந்து இந்த ஈக்குவேட்டர்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். Latitude measure this distance from the equator. At any point of this travel, you can draw an imaginary line that runs east and west parallel to the equator. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி latitudeனா என்னென்னா the distance from the equator. இப்போ வந்து நம்ம ஈக்குவேட்டர்னால் என்னென்னு பார்த்தோம், இடத்துல ஆஃபாக வந்து நம்ம லைன் போட்டோன்னா அதுதான் வந்து ஈக்குவேட்டர்னு பார்த்தோம். ஈக்குவேட்டர்லேருந்து எந்த போலில் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி நடந்தாலும் இந்த ஈக்குவேட்டர்லேருந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டரில் எனி பாயிண்ட்டு நம்ம எங்கே பாயிண்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். அது வந்து ஒரு இமேஜினரி லைன் தான் சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேட்டருக்கு பேரலாகவே வந்து நிறைய லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். சச் எ லைன் இஸ் கால்டு பேரலல் ஆஃப் ஈக்குவேட்டர். இந்த ஈக்குவேட்டருக்கு பேரலாக நிறைய லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணோன்னா அதுதான் வந்து பேரலல் ஆஃப் ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேட்டர் லைன். இதுக்கு பேரலாக நிறைய லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணோன்னா அதை தான் வந்துட்டு பேரலல் ஆஃப் ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் ட்ரான் எ சர்க்கிள் அரவுண்ட் த எர்த். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம வேர்ல்டு அதாவது எர்த்தை சுற்றி நம்ம இந்த மாதிரி நிறைய இமேஜினரி லைன் வந்து ட்ரா பண்ணலாம். அகைன் இட் இஸ் ஈஸி டு நோட் ஆன் த குளோப் தட் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் இஸ் த ஈக்குவேட்டர். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியானது என்னென்னா இதில் இருக்கிறதுலே பெரிய சர்க்கிள் தான் வந்துட்டு நம்ம ஈக்குவேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா வந்துட்டு இப்படி போகும்போது என்னாகும், இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்னதாகிட்டே போகும். ஸோ இருக்கிறதுலே பெருசு இப்போ டயமீட்டர் சர்க்கிள் வரையும் போது டயமீட்டர் தான் இருக்கிறதுலே வந்து பெரிய லைன் பார்த்துருப்போம். கார்ட்ஸ் எல்லாம் வந்து அதை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிறதுலே ஆஃபாக வந்து இது பண்ணுற அந்த பேரலல் லேட்டிடியூட் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் லைன் சொல்கிறாங்க. அகைன் இட் இஸ் ஈஸி டு நோட் ஆன் த குளோப் ஆன் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் இஸ் த ஈக்குவேட்டர் வைல் த சர்க்கிள் மார்க்டு பை த பேரலல் ஆஃப் லேட்டிடியூட் க்ரோ ஸ்மாலர் as well as நார்தர்ன் அண்ட் சவுத்வர்ட். ஸோ இந்த மாதிரி நார்த் சைடும் சவுத் சைடும் நம்ம வந்துட்டு நிறைய லைன்ஸ் போட்டு போகிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேட்டர் லைனை விட சின்னதாக தான் இருக்கும். latitudes are expressed in degrees. ஸோ இந்த latitude வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிகிரீஸில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேட்டர் லைன் வந்து 0 டிகிரி, ஈக்குவேட்டருடைய டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரியில் இருக்கும். while the latitudes of the two poles are 90 degree. ஸோ நார்த் போலில் இருக்கிற டிகிரியும் சவுத் போலில் இருக்கிற டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரியும் நார்த் போல் அண்ட் சவுத் போலில் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரிஸும் இருக்கும். These are connection between the latitude and climate. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த latitude லைனுக்கும் நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் வந்து க்ளோஸாக ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அரவுண்ட் த ஈக்குவேட்டர் த climate is generally hot. இந்த ஈக்குவேட்டரை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சன்னுடைய ரேஸ் வந்து டைரெக்டாக வந்து ஈக்குவேட்டர் மேலே படுறதுனால இந்த இடம் வந்து ஹாட்டாக இருக்கும். அதுவே வந்து போல்ஸ் இந்த நார்த் அண்ட் சவுத் போலில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் படுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ போல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். As you travel away from the equator towards of the two poles, in the words as you latitudes is increase the climate became more moderate. கொஞ்சமாக இந்த ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம போல் சைடு போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டே போகும். அதுவே வந்துட்டு ஈக்குவேட்டரில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாட்டாக இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டாரிட்னு சொல்லுவாங்க. ஈக்குவேட்டர் லைனில் இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதை வந்து நம்ம டாரிட்னு சொல்லுவோம். நார்த் அண்ட் சவுத் போலுக்கு வந்துட்டு மூவ் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், அது என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிட்னு சொல்லுவோம். யூ வில் லேர்ன் இன் சயின்ஸ் why this
இஸ் ஸோ ஆன் அண்ட் இதை வந்து நம்ம சயின்ஸ்லேயே வந்து படிப்போம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம். ஆல்சோ வை வி எக்ஸ்பிரஸ் இன் த டிஃப்ரெண்ட் சீசன் இன் த கோர்ஸ் ஆஃப் எ இயர். ஸோ இதுதான் வந்துட்டு குளோபுடைய மாடல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நார்த்து போல், இது வந்துட்டு நார்த்து போல், கீழே வந்து பார்த்திங்கன்னா சவுத் போல் இருக்கும். இதுதான் வந்து சென்டரில் இந்த எர்த்தை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கிற இமேஜினரி லைனுக்கு பேர் தான் ஈக்வேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்வேட்டருக்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க, பேரலல் லேட்டிடியூட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரியில், இந்த ஈக்வேட்டரோடைய டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். தென் பேரலல் லேட்டிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் வந்துட்டு 10, 20, 30 அந்த மாதிரி சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங்கிடியூட். லாங்கிடியூட்னா என்னென்னா, இமேஜின் நவ் that you travel from the north pole to south pole, the pole by the shortest possible line. Observe the globe. You will see that instead of passing through the Europe and America, you could just as well as pass through the Asia. The distance would be the same. These lines are called meridians of longitude. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து யூரோப் ஆஃப்ரிக்கா வழியாக போகாமல் ஏஷியா வழியாக போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த நார்த் போல்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா யூரோப் ஆஃப்ரிக்கா இந்த வழியாக வந்து ட்ராவல் பண்ணி போனாலும் இல்லை ஏஷியா வழியாக ட்ராவல் பண்ணி சவுத் போலுக்கு போனாலும் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜினரி லைனை தான் நாம் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லைன் சொல்லி சொல்கிறோம். These lines are called meridians of longitude. They are all off circle running from one pole to another poles. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபை வந்துட்டு ஆஃப் சர்க்கிளாக வந்துட்டு நமக்கு வந்து பிரித்து தரும். எந்த சைட்லேருந்து போனாலும் நமக்கு வந்து குளோபை வந்துட்டு ஆஃபாக கட் பண்ணி தரோம். இப்போ வந்து ஆரஞ்சை வந்து நம்ம கட் பண்ணால் எப்படி எல்லா சைட்லேருந்தும் கட் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு ஆஃபாக கிடைக்குமோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷன்லேருந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு நம்ம போகும்போது எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நமக்கு ஆஃப் சர்க்கிள் வந்து கிடைக்கும். You will also learn in the science that the earth spins on its axis. To put it simple, let's place a desk lamp on a little away from the globe, focused on it and imagine that it. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோப் மாடல் வந்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து வச்சுட்டு அந்த லைட்டை வந்து நம்ம குளோப் மேலே பாஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எர்த் வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஒரு லெஃப்ட் சைட் டு ரைட் சைடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லேம்ப் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டை வந்து அடிக்கும் போது ஒரு ஏரியாவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிட் டே, இங்கே வந்து ஆஃப்டர்நூன் இருக்கும். இந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இருக்கும். ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டாக வந்து இருக்கும். The sun is illuminating the earth, slowly rotating the globe eastwards. We can note that for some places on the earth is morning, while the other places are midday, evening or night. Even it is breakfast time in one country, it is the lunch time in another country, and it is third country peoples are fast asleep. That is why by measuring the longitude of a place, we will also measuring the time at the place. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோப் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லைட் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிட் டேவாக இருக்கும், ஆப்போசிட் சைடில் மிட் நைட்டாக இருக்கும். இங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மாதிரி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்காக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு
பிரேக்ஃபாஸ்ட் டைம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் டைம், சில பேருக்கு வந்துட்டு லன்ச் டைம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டைமிங்கும் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. டு மெஷர் த லாங்கிடியூட் we need to define the reference point is called pre-meridian. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபை வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணும் போது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு நம்ம எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணாலும் ஆஃப் சர்க்கிளாக வரும்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து 0 டிகிரின்னு சொல்லுவாங்க, லாங்கிடியூடோட 0 டிகிரி. ஸோ இது எங்கே வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்விச், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன்விச் மெரிடியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிரீன்விச் கண்ட்ரியில், அதாவது கிரீன்விச் என்ற ஏரியாவில், லண்டனில் இருக்க கிரீன்விச் ஏரியாவில் வந்து இருக்கிறதுனால இது வந்து கிரீன்விச் மெரிடியன். அந்த லைன் வந்து கிரீன்விச் வழியாக பாஸ் ஆகிட்டு போகுது, அதனால் இதை வந்து கிரீன்விச் மெரிடியன் சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கிரீன்விச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்க, லண்டனில் இருக்க ஒரு ஏரியா தான் வந்து கிரீன்விச். ஸோ அந்த கிரீன்விச் டைமை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைமாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோட் இன் த கிரீன்விச் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா 0 லாங்கிடியூடாக வந்துட்டு மார்க் பண்ணோம். அந்த லாங்கிடியூட் லைனை வந்துட்டு நம்ம கிரீன்விச் வழியாக பாஸ் ஆகிற அந்த லைனை தான் வந்து 0 லாங்கிடியூடாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். தென் a measure of the distance from the pre-meridian if you travel along the equator, longitude 2 is measured in the degrees westwards or eastwards. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ப்ரீமெரிடியன் வந்து ட்ரா பண்ணுறோம். ப்ரீமெரிடியன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேட்டர் லைனுக்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். இது வந்து 0 டிகிரினா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் வந்து ஈக்குவேட்டரில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஈஸ்ட் சைடோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடோ ட்ராவல் பண்ணி போகிறோன்னா இந்த லாங்கிடியூட் ப்ரீமெரிடியன் லாங்கிடியூட்லேருந்து நம்ம போக போக நம்மளுடைய டிகிரிஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போகும்போது 0 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம். வித் த லெட்டர் W or E is added. ஸோ நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெஸ்ட்டுன்னா Wன்னு சொல்லிட்டோம், ஈஸ்ட்டுன்னா Eன்னு சொல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ட் யூஸிங் ரவுண்ட் ஃபிகர், த நியூயார்க் சிட்டி, நியூயார்க் லாங்கிடியூட் இஸ் 74 டிகிரி வெஸ்ட் while the Delhi is 77 டிகிரி ஈஸ்ட் and Tokyo is 140 டிகிரி ஈஸ்ட். இப்போ வந்துட்டு ப்ரீமெரிடியன் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமெரிடியன் லைன்லேருந்து நியூயார்க் எங்கே இருக்குன்னா 74 டிகிரி வெஸ்ட் சைடில் வந்து இருக்கும். 74 டிகிரி வெஸ்ட் சைடில் இருக்குது. டெல்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 77 டிகிரி ஈஸ்டில், ஈஸ்ட் சைடில் வந்துட்டு 77 டிகிரிலையும், டோக்கியோ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்க டோக்கியோ வந்துட்டு 140 டிகிரி ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்குது. latitude and longitude together are the two coordinates of a place. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்டை எங்கே மீட் பண்ணுவாங்க, செஸ் போர்டில் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயும் வந்து குளோப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்கிடியூடும் லேட்டிடியூடும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறதுக்கு பேர் அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கோஆர்டினேட்னு சொல்லுவோம். with them you are now able to locate any place on the earth. ஸோ இந்த லைன்ஸை வந்து பேஸ் பண்ணி இந்த சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி இருக்குது, இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய டெல்லி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய லைன்ஸ் எங்கே இருக்குன்னா 29 டிகிரி நார்த் லேட்டிடியூட்லேயும், தென் வந்து பார்த்திங்கன்னா 77 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்லேயும். இதுதான் வந்து ப்ரீமெரிடியன் வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஈக்குவேட்டர். ஸோ இந்த லைன்லேருந்து ஈக்குவேட்டர் லைன்லேருந்து நார்த்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா 29 டிகிரி நார்த்லேயும், தென் அதோடைய லாங்கிடியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 77 டிகிரி ஈஸ்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிட்டு இருக்குது. Figure 1.3 on the page number 15 show the parallel of the latitude and the meridians of longitude together on the globe as blue line. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ளூ லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை மென்ஷன் பண்ணுதுன்னா
குட்டி குட்டியாக கொடுத்துருக்க ப்ளூ லைன்லாம் லேட்டிடியூடையும் லாங்கிடியூடையும் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. இது லேட்டிடியூட், இந்த நீட்டாக வர்றது லாங்கிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.